ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா? கார்த்திக்கும் ரேவதியும் ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு அவங்களுக்கு தெரியாமல் மாயா வந்திருக்காங்க. மாயா பார்ட்டி நடக்கும் இடத்துக்கு ஜூஸில் போதை மாத்திரையை கலந்து சர்வன்ட்டு ஒருத்தங்கிட்ட இந்த ஜூஸை கார்த்திக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஆனால் ரேவதி அந்த ஜூஸை எடுத்து குடிச்சிட்றாங்க. அதை எடுத்து ரேவதி போதையில் தள்ளாட தொடங்குறாங்க. பார்ட்டி முடிந்ததும் கார்த்திக் மற்றும் ரேவதி இருவரும் கிளம்புறாங்க ரூம்புக்கு வந்ததும் ரேவதி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு புலம்பிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில் கண் விழித்து பார்க்குறப்ப ரேவதியோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. ரேவதி இது எப்படி நடந்ததுன்னு ஷாக் ஆகுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கார்த்தி தான் சொல்லிட்டு கார்த்திகிட்ட நான் சேலை தான் நைட்டு கட்டியிருந்தேன் பார்ட்டிக்கு போகிறப்ப, இப்போ எப்படி சுடிதாரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் உன்னோட வேலையா அப்படின்னு சொல்லி கார்த்திகை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போதைங்க பார்த்து காப்பி கொண்டுட்டு ஒரு லேடி வர்றாங்க. இதை குடிங்கம்மா, தலைவலிக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணு ரேவதி எனக்கு தலைவலிக்குதுன்னு உனக்கு யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க. அந்த பெண் சொல்கிறாங்க ரேவதி கிட்ட நைட்டு கார்த்திக் சார் தான் என்னை கூப்பிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை எல்லாம் மாற்றி விட சொன்னதாக நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ரேவதி பிறகு எதுவுமே பதில் பேச முடியாமல் தான் மாத்திரை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு மெடிக்கலுக்கு கிளம்பி வர்றாங்க. ரேவதி வர்றப்ப மாயா ஏற்பாடு பண்ணி வச்சுருந்த ஆட்கள்லாம் சேர்ந்து ரேவதியை கடத்திடுறாங்க. கார்த்திக் ரேவதியை கண்டுபிடிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க.